விமான நிலையங்களுக்கு அருகே விதிகளுக்கு புறம்பாக உள்ள கட்டமைப்புகளை அகற்றுவதற்கான புதிய வரைவு விதியை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த வரைவு விதிகள் அரசிதழில் வந்த பின்பு அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் என விமான இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டிடம் மீது மோதி கீழே விழுந்து தீயில் கருகிய நிலையில் விமான நிலைய மண்டலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட உயர வரம்புகளை மீறும் கட்டிடங்கள், மரங்கள் அல்லது பிற பொருட்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பயணிகள் பாதுகாப்பு வசதி குறித்து விமான நிறுவனங்களின் தலைவர்களுடன் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, ஆகாசா ஏர் உள்ளிட்ட விமான நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அப்போது விமானத்தின் செயல்பாடு, தொடர்ச்சியாக பராமரித்தல், வெளிப்படையான தகவல் தொடர்பு மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை ஆதரிப்பது குறித்த விவாதம் நடைபெற்றது. அகமதாபாத் விமான விபத்து குறித்து ஆய்வு மேற்கொள்ள பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளை உள்ளடக்கி உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அவர்களுடன் விமான போக்குவரத்து துறை அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது விமான விபத்து குறித்து முழுமையான விளக்கங்களை அளித்ததோடு 90 நாட்களுக்குள் விசாரணையை முடிக்க உறுதி பூண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விமான போக்குவரத்து துறை மற்றும் உயர்மட்ட குழுவிற்கிடையிலான அடுத்த கூட்டம் விரைவில் நடைபெற உள்ளது.